வாழ்க வளமுடன்மா. புஷ்பராணிமா, அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. அம்மா கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. அம்மா 2005 மனவளக்கலை மன்றத்துல ஜாயின் ஆனாங்கம்மா. அனுபவ உரை சொல்றீங்களா? சரி சரி, ஆமாங்கம்மா. ஒரே நிமிஷம். இறை சாதனை சிவஸ்ரீ அம்மாவா? சரிங்க. சொல்லுங்கம்மா. 2005 மனவளக்கலை மன்றத்துல ஜாயின் ஆனாங்கம்மா. அப்போ ஒரு வருஷத்துலயே நாலு நிலை அகத்தாய்வு முடிச்சு பாரதியார் யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருந்தேங்கம்மா. வீட்டு சூழ்நிலையால ஆலியார் போய் 5 நாள் இருந்து ஆசிரியர் பயிற்சி முடிக்க முடியாம அது பாதிலேயே நின்றுடுச்சுங்கம்மா. ஆனாலும் அதை தொடர்ச்சியா நான் எல்லா விதமான உடற்பயிற்சிகளும் செஞ்சுட்டு தாங்கம்மா இருந்தேன். வாரம் ஆனா வியாழக்கிழமையில தான் இங்க மனவளக்கலை மன்றத்துல சொற்பொழிவு இருக்கும், தியானம் இருக்கும். அமாவாசையில மௌனம் இருக்கும், பௌர்ணமியிலையும் மௌனம் ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் போய் கலந்துக்கிட்டு தாங்கம்மா இருந்தேன். நாங்க ரொம்ப ஒரு வாடகை வீட்டுல, ஒரு 500 ரூபாய் வாடகை வீட்டுல தாங்கம்மா குடியிருந்தோம். 2005 நான் மனவளக்கலை மன்றத்துல ஜாயின் ஆகும்போது அந்த ஒரு எலி ஒரு தீபத்தை தூண்டும் போது அதுக்கு கிடைத்த ஒரு வரம், அது மாதிரிதாங்கம்மா நான் உணர்ந்தேன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயாவுடைய அந்த தியானம், அந்த சொற்பொழிவுகள், அந்த சிந்தனைகள், அதை கேட்க கேட்க எனக்குள்ளேயே என்ன நான் திருத்திட்டு, என்ன மாத்திக்கிட்டு, குடும்பம்னா என்ன, இது நம்ம செய்த கர்ம வினைகள், நம்மளுடைய கர்மாக்கள் நமக்கு ஒரு நல்ல கணவனையும் நல்ல குழந்தைகளையும் நமக்கு தந்திருக்கு. அவங்கள நாம ஒரு அற்காப்பு போட்டு அவங்கள நம்ம வழி நடத்தணுங்கிறது கடமைதான் நமக்கு. நான் தான் செய்யறேன் அப்படின்னு ஒரு எடுத்து வச்சுட்டு எதையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு உணர்ந்து, உண்மையிலேயேங்கம்மா இன்னைக்கு தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இன்னைக்கு ரொம்ப என் வாழ்க்கை துணைவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்கம்மா. இன்னைக்கு நல்ல நிலைமையில இன்னைக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு வீடு வாசலோட இன்னைக்கு இருக்கும் அப்படின்னா சாமிஜியுடைய அந்த சொற்பொழிவுகள், கருத்துக்கள், தன்மாற்றங்கள், சிந்தனைகள், இது அத்தனையும் தாங்கம்மா இன்னைக்கு ஒரு குடும்பம் உயருது, ஒரு தனி மனிதன் அமைதி அடைகிறோம் அப்படின்னா ஐயா இன்னைக்கு பிரபஞ்சங்கள் எத்தனையோ மகான்களை தந்திருந்தாலும் தெளிவாக ஒரு மனிதன் தன்னுடைய உடல் ரீதியா, உணவு ரீதியா, பழக்க வழக்கங்களை எப்படி மாத்தி தன்னை நாம மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சாமிஜியோட கருத்துக்கள் தாங்கம்மா இன்னைக்கு நமக்கு ஆழமாக பதிந்து கொண்டிருக்கிறது. அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மகாபாரதத்துல எடுத்துக்கலாம், அது எல்லாமே சொன்ன கருத்துக்களை கூட சாமிஜி நமக்கு தெளிவா கொடுத்திருக்கிறாரு. வள்ளலாருடைய கருத்துக்களையும் கொடுத்திருக்காரு, தெளிவா கொடுத்திருக்காரு. அது நம்ம எளிமையான முறையில கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ஐயா ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போது, நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்களா, நீங்க ஆள் மனதோட பதிவிட்டு சங்கல்பம் செஞ்சு தற்சோதனை செய்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ஏன் செய்யலையா, செஞ்சமா அப்படின்னு இன்னைக்கு கேட்கும் போது, இத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்களான்னு கூட யாருமே கேட்டது இல்லைங்கம்மா. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடணும், நம்மளையும் நம்ம காத்துக்கணும். இன்னைக்கு பேச மாட்டோம், நல்லா இருந்தாதான் இன்னைக்கு பில்டிங்கா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 11 மணி ஆனா கூட சாப்பிடாம வீட்டு வேலை, துவைக்கிற வேலை இப்படி செஞ்சுட்டு இருந்த நாங்க இன்னைக்கு உடல் ரீதியா காலையில எழுந்து 3:50க்கே எழுந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு 2 நடந்து 4 மணிக்கு பாத்ரூம் போயிட்டு ஐயா 4:15க்கு இறைநிலை பிரபஞ்ச வேள்வியில கலந்துட்டு அப்படியே நன்றியுணர் தவத்துல கலந்துட்டு அப்படியே அந்த 2 நிமிஷத்துலயே குளிச்சுட்டு மறுபடியும் தியானத்துல உட்காந்துட்டு அப்படியே கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, அந்த தியானம் முடிஞ்சதுமே அது ஒரு 10 செகண்ட்ல இந்த கைப்பயிற்சிகள் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சில வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு அந்த சாப்பிடறதுக்கு முன்னாடியே இந்த மகராசனம், இது தளர்த்துதல், இதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் 9ல இருந்து 9:15க்குள்ள சாப்பிட்டுட்டு மத்த வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு 11 மணி ஆனா கூட சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு ஐயா ஒரு நாள் கேட்டிருந்தாரு. அப்போ எவ்வளவு இந்த உடம்பு வேலை செய்யுது, அதை உணராம நீங்க வேலை வாங்கிட்டே இருந்தா அப்புறம் உடல் நோய் தான் வரும். வந்த பிறகு நாம அதை சீர் செய்து என்ன பயன், வருவதற்கு முன்னே காப்பது தானே நம்மளுடைய அறிவு. அப்படிங்கும் போது
எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குது, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்குதுங்கம்மா. இன்னும் சொல்ல சொல்ல நிறைய இருக்குங்கம்மா. அடுத்தவங்களுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும். அதனால வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இறை சாதனை கருத்துக்கள் மார்க்கம் இருந்தா இறை சாதனை தெரியுவீங்கம்மா. இன்னும் கருத்துக்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். முழுமையாகவே சொல்லலாம். கண்டிப்பாங்கம்மா. இன்னைக்கு உண்மையிலேங்கம்மா, இன்னைக்கு டைம் ஆப்ரேஷன் இருக்கு பண்ணணும். அப்படிங்க. கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்து கூட, நான் மனவள கலைமன்ற அன்பரா இருந்து நாம வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கவே கூடாது. நாம அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னோடியா இருக்கணுமே ஒழிய, நாம 10ஓட 1 இருக்கக்கூடாது அப்படின்னு 4 தடவை ஸ்கேன் எடுத்துட்டு கூட, இல்ல சாமிஜியோட உடற்பயிற்சியே நமக்கு போதும். நாம தான் உடம்ப கவனிக்காம விட்டுட்டோம். பட்டறை வகுப்புல வந்திருந்தப்ப கூட அவரு அந்த ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லி, நம்ம உறுப்புகளோட பேசுங்க. நான் உன்னை கவனிக்காம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு. இனிமேல் நான் கவனிச்சுக்கிறேன். நீ நீ குணமாயிருவ அப்படின்னு தனக்குள்ளேயே பேசுனதே இல்லம்மா இதுவரையிலும். அவர் அந்த கிளாஸ்ல எடுத்த பிறகுதான் தன்னையும் நாம தனக்குள்ளேயே ஒரு உணர்வு இருக்கு. அது கூட நம்ம பேசணும். இந்த கை எவ்வளவு வேலை செய்யுது, இந்த கால்கள் எவ்வளவு வேலை செய்யுது. அதுக்கு ஒரு நாளாவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா அப்படின்னு சாமிஜி கேட்கும்போது, அப்படியே ஒரு குற்ற உணர்வோட இருந்ததுங்கம்மா. இத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்க இந்த உடம்ப பத்தி இப்போ தியானத்துல அமரும்போது கூட அப்படியே உடல் மீது தியானம்னு ஐயா சொல்லும் போது கற்சிலையாக அமர்ந்திருப்பதை காண்போம் அப்படின்னு ஐயா தியானம் எடுப்பாரு. அப்படியே அதை உணரக்கூடிய ஒரு ஒரு தன்மை அப்படியே எங்களுக்குள்ள ஒரு ஊற்றாக ஊறிடுச்சுங்கம்மா. தூங்கும் போது கூட அப்படியே அந்த உடல் அப்படியே கவனிச்சுட்டு தளர்த்துதல் செஞ்சுட்டு அந்த அத்தனை ஆற்றலும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் உடல் முழுவதும் பரவுகிறது அப்படின்னு சொல்லும் போது அப்படியே உடம்பு அப்படியே டான்னு 3:30 மணிக்கு எந்திரிக்கணும்னா 3:30 மணிக்கு எந்திரிச்சிடும். படுத்ததும் தூங்கணும் அப்படின்னா தூங்கிடும். மாச கணக்குல தூக்கமே வராம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கேங்க. இன்னைக்கு அந்த அந்த மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இந்த தளர்த்துதலை செஞ்சுட்டு தூங்கும் போது அலாரமே தேவையில்லைங்கம்மா. நான் போன்ல அலாரமே வைக்கிறதே இல்லை. கரெக்டா அந்த மணிக்கு 4 மணிக்கு ஐயா வந்து ஜூம் ஓபன் பண்ணுவாங்க. கரெக்டா போன் எடுத்து நான் அட்டன் பண்ணிடுவேன். அப்படி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இறைநிலைக்கு கொடுத்திருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப நன்றி. நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அளவே இல்லைங்கம்மா. குழந்தைகளாகட்டும் இன்னைக்கு வெளியில போகும்போது அர்க்கா போட்டு விடுறது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அர்க்கா போடுறது, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் அர்க்காப்புன்னு இரவுல தூங்கும் போது தினசரி அர்க்கா போட்டுட்டு தாங்கம்மா தூங்குறது. இது ஒரு எல்லா உயிர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும். எல்லாரும் உணரணும். எல்லாரும் சைவ நெறியை கடைபிடிக்கணும். உணவு முறைகளை கடைபிடிக்கணும் என்று சொல்லி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று நிறைவு செய்து கொள்கிறேன் அம்மா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. உங்களோட அனுபவ உரையிலேயே ரொம்ப ஒரு என்ன சொல்றதுனே தெரியாத அளவுக்கு உங்களோட அனுபவம் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. நிச்சயமாங்கம்மா. நீங்க தொடர்ந்து இறையாசிரியர் பயிற்சியில வந்து எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சேவையை வந்து நீங்க செய்யணும். கண்டிப்பாங்கம்மா. கண்டிப்பா. ரொம்ப சிறப்புங்கம்மா. எல்லாத்துக்குமே மகரிஷி நமக்கு எல்லா பயிற்சி கொடுத்திருந்தாலும் நம்மள எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், அந்த இது கொண்டு போனது நம்ம இறை சாதனை மதன் ஐயா. ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க சொன்ன மாதிரி நம்ம உடம்பு நம்ம ஒரு நாளும் நம்ம வந்து கண்டுகிட்டது இல்ல. எப்ப வேணாலும் சாப்பிடுறது, எப்ப வேணாலும் தூங்குறது. எல்லாம் ஒரு ஒழுங்குமுறையில வந்திருக்கு அப்படின்னா அது நம்ம ஐயாவாலதான். மிக்க நன்றிங்கம்மா. உங்களுடைய அனுபவம் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமா மகேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நான் வந்து பிப்ரவரி பேட்ச்ல தான் நான் இறை சாதனை மார்க்கத்துல சேர்ந்தேன். என்னோட நாத்தனார் தான் அதுல சேர்த்து விட்டாங்க. 2009ல வந்து எனக்கு ஒரு பேபி இறந்துருச்சு. செகண்ட் பேபி பையன். ரொம்ப ஒரு மாதிரி சேடா இருக்கும். அப்புறம் இவங்க தான் சேர்த்து விட்டாங்க என்னோட நாத்தனார். அதுக்கப்புறம் வந்து அதாவது எனக்கு கொஞ்சம் ஒரு 2012ல இருந்தே இந்த மாதிரி யோகாலெல்லாம் சேர்ந்துக்கணும்னு ரொம்ப பிரியம். ஆசையா இருந்தேன். ஆனா என்னவே தேடி இறை சாதனை மார்க்கம் என் நாத்தனார் மூலியமா வந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்பதுல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு
ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே தம்பி இறந்ததற்கான காரணம் முதற்கொண்டு தெரியிற அளவுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து என் மனச தயார்படுத்திக்கிட்டேன்ம்மா. அதுதான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு சேஞ்ச் ஆன விஷயம். அப்புறம் என்னோட மூத்த பையன் அவனோட ஆட்டிட்யூட் வந்து ரொம்ப நாங்க வேற ஸ்டேட்ல இருந்தோம். இங்கருந்து வந்து இங்க மிங்கிள் ஆக முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் அவன் ஒரு நம்பிக்கைய வச்சு, அப்புறம் எங்களுக்கு ஒரு குரூப் போட்டு எங்களுக்கு 2 பேர இப்ப இந்த பேட்ச்காரவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இது பண்ண சொல்றப்ப, என்னோட ஆசிரியர்ட்ட நான் சொன்னேன். வெள்ளச்சாமி ஐயா தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. ஒவ்வொரு விஷயமா அந்த பையனுக்கு மாத்தி, அவர் சொன்னபடி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து, அந்த பையனும் ஓரளவு சொல் பேச்சு கேட்கிற அளவுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் சொல்லணும்னா, நம்ம உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை 3மே எக்ஸர்சைஸ் பண்றப்ப உடல்நிலை நல்லா இருக்கு. தியானம் பண்றப்ப மனநிலை நல்லா இருக்கு. வாழ்த்துறப்ப நம்மளோட சூழ்நிலை நல்லா இருக்கு. இது 3யுமே ரொம்ப நான் ஃபீல் பண்ணி உணர்ந்திருக்கேன்ம்மா. ஐயா ஒண்ணு சொல்லிட்டா கண்டிப்பா அந்த இதுல அட்டெண்ட் பண்ணணும். கண்டிப்பா வந்து நம்ம அதுக்குள்ள வந்து என்ன விஷயம்னு மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஒரு கிளாஸ கூட மிஸ் பண்ணிறக்கூடாது. அப்படின்றது என்னோட ஆழ்ந்த எண்ணங்கள். என் மனசுல இருக்கிற எண்ணம். ஒவ்வொரு விஷயத்தையுமே ஐயா பேசுறப்ப, இன்னைக்கு காலையில நான் ஒண்ணு நெனச்சிருப்பேன். இது எனக்கு இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பதிலா தான் இருக்கும். அன்னைக்கு அவர் பேசின விஷயம் எனக்கு ஒரு பதிலா தான் இருக்கும். இத நான் ரொம்ப டெப்த்தா உணர்ந்திருக்கேன். அப்புறம் என் வீட்டுக்கார் நம்பியிருக்காரு கொஞ்சம். இப்ப. ஆமா, ஆமா சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். பிரபஞ்சம், வாழ்த்து, எண்ண அலைகள், தவம் ஆ ஒவ்வொன்னுமே வந்து அவ ஃபீல் பண்ணி சொல்றா. சரியா தான் இருக்கும்னு என் குடும்பத்துல என் ஹஸ்பண்ட் உணர்ந்திருக்காரு. என் பையன், அவனும் காலையில 7 மணி கிளாஸ்ல முடிஞ்ச வரைக்கும் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். அதே மாரி ஞாயித்துக்கிழமை அவன் அந்த கிளாஸையும் அ முடிஞ்ச வரைக்கும் அட்டெண்ட் பண்ணுவான். ஒவ்வொன்னுமே என் வாழ்க்கையில ரொம்ப மாற்றமா இருக்கிறது இந்த இறை சாதனை மார்க்கத்துல சேர்ந்த பிறகுதாம்மா. அ அப்புறம் எங்களுக்கு வந்து இப்ப இந்த பிப்ரவரி பேட்ச்ல இருக்கிறவங்கலாம் நல்லா வந்துட்டுருக்காங்க. ஆனா என்னோட எண்ணம் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் கேர் வேணும் அப்படின்ற மாரி நான் கொஞ்ச நாளா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் டவுட் கேட்குறோம். அவங்களும் கொஞ்சம் வேலையா இருக்காங்க. அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு இருக்க ஃபீலிங் இதுதான். இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்தா போணும் எல்லா விஷயத்தையுமேவும் அப்படின்னு என் மனசு வந்து கேட்குது. இறை சாதனை மார்க்கத்துல. மதனையா பேசுற ஒவ்வொரு ஸ்பீச், ஒவ்வொரு தவம், காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தற்சோதனை முடிஞ்சு சாந்தி தவம் முடியிற வரைக்கும், ஒவ்வொரு விஷயமே ரொம்ப அருமையா இருக்கும். அவரவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வேலைகள குடுத்து, அவரவங்க அந்த வேலைய செய்றப்ப, அதுக்குள்ள போய் நம்ம சேர்ந்து, முடியாதவங்க கூட அவங்களுக்கு டைம் குடுங்க. அவங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணட்டும். ஐயா மட்டும் இல்ல, அந்த குரூப்ல இருக்க அத்தன பேருமே, இறை சாதனை மார்க்கத்துல இருக்க அத்தன பேருமே, அ அவங்களோட அருட்தொண்ட வந்து ஆற்றிட்டு இருக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க பேட்ச்ல எல்லாருமே நல்லா போயிட்டுருக்காங்க. திங்கள், புதன், வெள்ளி அந்த பேட்சையும் நான் சில நேரம் உட்காந்து அவங்களோடையும் தவம் பண்ணுவேன். அ கொஞ்சம் எங்களுக்கு அ தவத்திலயும் சரி, எக்ஸர்சைஸ்ல அந்த மாரி இருக்கிறதுல எந்த டவுட்டும் இல்ல. தவத்துல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. இன்னும் கொஞ்சம் எப்படி கரெக்ட்டா பண்றோமான்ற ஒரு டவுட் எனக்கு வருது. அது எனக்கு அந்த தவத்துல மட்டும் கிளியர் ஆகணுன்ற எண்ணம். அ மித்தபடி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கி ஐயா சொல்றபடி எண்ணம். எண்ணத்த கவனிச்சா எல்லாமே சரியாகும்னு சொல்லுவாரு. நான் எண்ணத்த கவனிச்சுட்டே இருக்கேன். ரொம்ப கவனிச்சுட்டே இருக்கேன். இறை சாதனை மார்க்கத்துல சேர்ந்தப்ப ரொம்ப பொறுமையா இருக்கேன். நிதானமா இருக்கேன். யோசிச்சு அந்த விஷயத்தையும் முடிவெடுக்கிறேன். அப்புறம் இந்த மகரிஷியோட புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னால கலெக்ட் பண்ணவே முடியல. ஒருத்தவங்க அனுப்புனத பார்த்துட்டு படிச்சுட்டு தான் ஹோம் ஒர்க்லாம் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து இன்னும் அது வந்து எப்படி வாங்கணும்? அ எந்த மாதிரி வந்து அதுக்குள்ள போய் எடுத்து எழுதணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. அது கொஞ்சம் தெரியறதுக்கு ஏதாவது வழி சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். அந்த 2 மட்டும் தான் எனக்கு பேலன்ஸ்டா இருக்கு. மித்த எல்லாமே ஒவ்வொரு விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கைய மாற்றின ஒரு விஷயம் இறை சாதனை மார்க்கம். நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா உணர்றேன். இந்த இறை சாதனை மார்க்கத்துக்கும், மதன்குமார் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. என்னோட உயிர் இருக்க வரைக்கும் நான் இறை சாதனை மார்க்கத்தோட பயணத்த தொடரணும்னு நெனைக்கிறேன்.
இதுதான் என்னோட ஆசை, கனவு, லட்சியம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்க எந்த பேட்சுங்கம்மா? போன ஆகஸ்ட் பேட்சுங்களா? பிப்ரவரி பேட்ச்மா. 2 இயர்ஸ் ஆயிடுச்சுல. எங்களுக்கு 1 இயர் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா. இப்ப பிப்ரவரி பேட்ச்மா. ஓ! இப்ப நீங்க இறையாசிரியர் 2ல இருக்கீங்களா? ஆமா. ஏபி 2. ஆமாம்மா. ஏபி 2ல இருக்கேம்மா. சரி, அதுல உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு சொன்னீங்க? தவம் பண்றப்ப நம்ம கரெக்ட்டா பண்றோமா? அப்படின்ற எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சரி, நம்ம நீங்க கரெக்ட்டான உங்களோட டீம் இன்சார்ஜ் நீங்க கன்சல்ட் பண்ணியிருப்பீங்கல்ல? வெள்ளச்சாமி ஐயாட்ட பேசியிருக்கேன். ஐயா கொஞ்சம் சில நேரம் வேலையா இருப்பாங்க. ஒரு ரம்யா ம். அம்மாட்டயும் கேட்டிருக்கேன். நீங்க பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியரா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, இந்த உணர வைக்கிறவங்க மாரி ஒருத்தவங்கட்ட ஸ்பெசிஃபிக் கேர் எனக்கு குடுத்தா அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு என் மனசு ஃபீல் பண்ணுது. அதுக்கு தாங்க ஐயா இப்ப மறுபடியும் பேட்ச் பிரிச்சு மறுபடியும் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு அனுபவ உரை வந்து போன ஆகஸ்ட் பேட்ச் முடிச்சாங்க இல்லைங்களா? அவங்களோட அனுபவம். அப்படிங்களாம்மா? ஆமா, அன்னைக்கு அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் குடுத்தாங்க அவங்களுக்கு. அவங்களோட அனுபவ உரை. அவங்க இல்ல ஐயா அடுத்து சொல்றப்ப திங்கட்கிழமை பேசாதவங்கலாம் பேசுங்கன்னு சொன்னோனே, ஒருவேளை நாங்க எல்லாரும் ஐயாவோட பிறந்த நாள் இதுல கலந்திருந்தோம்ல. எல்லாருமே பேசணும் போல அப்படின்னு. அப்பதான் வந்து எல்லாரும் பேசணும். ஓகேங்கம்மா, பரவாயில்ல. ஆமாமா. அதனால ஆனா இப்ப வந்து அவங்க அடுத்து இறையாசிரியரா போறாங்க இல்லையா? இந்த 1 வருஷத்துல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத வந்து பகிர்ந்துக்க சொல்லியிருக்காங்க ஐயா. சரிங்கம்மா. சரிங்கம்மா. நமக்கு வந்து ஐஏபி 2க்கு வந்து இன்னும் நெறைய பிராக்டிஸ் இருக்குங்கம்மா. இன்னும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகேம்மா. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். அடுத்ததாக வரதராஜன் ஐயா அவர்கள். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? கிளியரா கேக்குதுங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஆகஸ்ட் 2 வயசுல பேச்சுல செஞ்சேங்கம்மா. ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ அம்மா. ஹலோ ஐயா கேக்குதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. நீங்க நல்லா பேசுறீங்க, கேக்குதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. சந்தோஷம். நான் வந்து கேக்குதா? 82 வயசு ஆகுது. சரிங்களா? ஹலோ சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. 82 வயசு ஆகுது. இப்போ ஆசிரியர் பயிற்சியில சேர்ந்து கண்டினியூ பண்ண முடியுமா? ஹலோ ஐயா சொல்லுங்கய்யா. நான் 82 வயசு ஆகுது எனக்கு. ஐயா வயசு எல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. இப்ப நீங்க இந்த ஆகஸ்ட் பேட்ச் தானங்கய்யா? ஆமா, ஆகஸ்ட் பேட்ச் தான். ஆமாங்கய்யா. அடுத்த இறையாசிரியர் பயிற்சியில ஜாயின் பண்ணிக்கோங்க ஐயா. அதான் ஜாயின் பண்ணுங்கிறேன். எப்படி என்னன்னு கேட்கறேன். ஏன்னா இது என்ன பண்றேன், நான் வந்து கொஞ்சம் வந்து எனக்காக இதெல்லாம் எடுத்துக்க முடியுமே, வெளியில என்ன பாக்குறவங்களுக்கு நான் சொல்ல முடியும். நண்பர்கள் மற்றவர்களுக்கு இதெல்லாம் சொல்லி ஓரளவுக்கு இப்ப கூட அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கேன் பாக்குறவங்களுக்கெல்லாம். இந்த பயிற்சியை நான் பெற்ற சரிங்கய்யா. அனுபவம். உங்களுக்கு இப்ப ஆசிரியர் பயிற்சிக்கு கூகுள் ஃபார்ம் அனுப்புனாங்க இல்லைங்களையா? அதை நீங்க ஃபில்அப் பண்ணீங்கல்ல? தெரியல கவனிக்கல. நீங்க நம்பர் கொடுங்கய்யா. 9894 98 94 94 79 79 52 என்னங்க 52 52 92 52 92. 92. சரிங்கய்யா. நான் உங்களுக்கு கால் பண்ணி எனக்கு வந்து என்னாச்சுன்னா, நான் வந்து இந்த வெல்கம் ஒர்க் பிளேஸ்ங்கிற அந்த இதுல போய் தான் எனக்கு வந்து நம்பர் கொடுத்து தான் நான் வர்றது. எனக்கு எந்த விதமான மேட் இதுவும் 2-3 நாளா வரல. இந்த ஜூம் இது என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு எந்த அறிவிப்பு கூட எனக்கு வரதில்லை. ஒர்க் பிளேஸில் போய் நான் இது பண்ணி அந்த பாஸ்வேர்ட்லாம் கொடுத்த பிறகுதான் வர வேண்டியிருக்கு. ஓ சரி. ஜூம் ஐடி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். 4-5 நாளைக்கு இந்த 10th நடக்கும்போது ஒருத்தர் இது மாதிரி சொல்லியிருந்தேன். கனகாம்மாவுக்கும் இது போட்டிருந்தேன் மெசேஜ். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சரிங்க. நாங்க கால் பண்ணிட்டு அது என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிறோங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா. அடுத்து வந்து இப்போ பயிற்சியில வந்து எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள் இருந்தது. அந்த ப்ராப்ளங்கள்ல கால் வலி, உடம்பெல்லாம் எரிச்சல், அப்புறம் தலைவலி எல்லாம் இருந்துச்சு. இதுக்கு ஒரு 15 வருஷமா நான் தலைவலிக்கு பிபி மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த பயிற்சிக்கு வந்த பிறகு
அந்த மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. 2வது மதன் ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மிக மிக தெளிவாக ஒரு முறைக்கு நம்ம இது பண்ணாலும் விட்டுட்டா கூட மறந்து செய்யாத கூட பரவாயில்ல, நல்லது, ஒன்றும் கவலைப்படாது, இன்னைக்கு செய்யலையா, ஓகே, இது சங்கல்பம் போட்டு அடுத்த நாள் கரெக்டா செய்யுங்க அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய முறைகள் எளிதாக நம்ம பயன்பெறக்கூடிய முறையில அதை அழகாகவும் தெளிவாகவும் மனசுல பதியும்படி மிக அழகாக சொல்லி அதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளுடைய உடலை நம்ம எவ்வளவு தூரம் கவனிக்கணுங்கிறத அவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. உடல் ஹெல்த் இஸ் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடல் இருந்தா தான் நம்ம மற்ற எதையுமே பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு. அதில் எனக்கு ரொம்ப அவருடைய அந்த பேச்சுக்களை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் அடைச்சிருந்தேன். காலில் முதல்லாம் ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் நடந்துட்டு இருந்தேன். இப்போ நானாவே நடக்கிற அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி பல நல்ல அனுபவங்களை இறை சாதனை மார்க்கத்தின் மூலமா நான் பெற்றிருக்கிறேன். அதனால நான் இறை சாதனை மார்க்கத்திற்கும் ஐயா மதன்குமார் ஐயா அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இந்த பயிற்சி மிக எளிமையாக தெளிவாக புரியும்படி சொல்லி கொடுத்திருக்காரு. அதற்காக நான் இறை சாதனை நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இதை தொடர்ந்து செய்ய விரும்புகிறேன். ஆகவே எனக்கு வந்து அந்த ஜூம் ஐடி மட்டும் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியுள்ளனா இருப்பேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களமா. நன்றி. நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நான் கால் பண்றேங்க. கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்கய்யா. மிக சிறப்புங்க. இந்த இது சரிங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேங்கய்யா. கால் பண்றேன். ஆசிரியர் பயிற்சிக்கு இதை புரியுங்களா? என்னங்கய்யா? ஆசிரியர் பயிற்சிக்கு இந்த ஃபார்ம் சொன்னீங்களா, கூகுள் ஃபார்ம்? ஆமாங்கய்யா, அது நிறைய பேர் ஆமாங்கய்யா, அது நிறைய பேர் இன்னும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாம இருக்காங்க. அது நான் உங்களுக்கு இந்த நம்பர் கால் பண்ண சொல்றேங்கய்யா. அம்மா கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிடுவாங்க. அந்த ஜூமையும் கொஞ்சம் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். சரிங்க, சரிங்கய்யா, சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, நன்றி, மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். யாராவது அனுபவ உரை சொல்றதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. கண்மணிமா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா மாதிரி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதவங்க இருந்தாங்கன்னா இப்படி நம்பர் கொடுத்தாங்கன்னா கூட நம்ம அவங்களை எல்லாம் நம்ம இறையாசிரியர் இதுல ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்பர் போட சொல்லுங்க, சாட் பாக்ஸ் போட சொல்லுங்க, இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணியாச்சு சொல்லலாம் நம்ம. ஆமாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாராவது இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் இன்னும் ஃபில்அப் பண்ணல அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி நம்பர் கொடுத்தீங்கன்னா கூட நாங்க அதுல ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அம்மா அதே மாதிரி அந்த உமா மகேஸ்வரி அம்மா வந்து இறை ஆசிரியர்கள் 2ல இருக்காங்க இல்லைங்களா? அவங்கள மாதிரி யாராச்சும் இதுல ஜாயின் பண்ணியிருந்தாலும் அந்த தவம் எடுக்கிறதுக்கான பயிற்சி நம்ம சாட்டர்டே இறையாசிரியர் 2க்காக நம்ம வச்சிருக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணிருக்காங்கல்ல. இன்னைக்கு காலையில நம்ம அம்மாக்கள் சொன்னாங்க, அதையும் நம்ம இந்த இதுல தெரிவிச்சிடலாம். இறையாசிரியர்கள் 2ல இருக்கிறீங்க, தவம் எடுப்பதற்கான பயிற்சி கொடுக்கறதுக்காக சாட்டர்டே யூஸ் பண்றாங்க. அதுலயும் நீங்க கலந்து தவம் நல்லா பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த தகவலையும் சொல்லியிருக்கோம். வாழ்க வளமுடன். மஞ்சுளாமணியம். அம்மா இறையாசிரியர் பயிற்சிக்கான கூகுள் ஃபார்ம் வரலைங்கம்மா. குழுல ஃபார்ம் வரலைங்களாம்மா? இது சான்றிதழ் மட்டும் வந்துச்சுங்க. நான் நேத்திக்கு அனுபவ உரை சொன்னேன், முந்தா நேத்திக்கு. ஆமா, வெள்ளிக்கிழமை சொல்லிருப்பீங்க. ஆமாங்க, மஞ்சுளாமணி. அப்புறம் சர்டிபிகேட் அனுப்பிட்டாங்க. ஒரு வரலன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். இன்னும் இறையாசிரியர் பயிற்சிக்கு கூகுள் ஃபார்ம் எதுல வந்திருக்குன்னு தெரியலைங்கம்மா. இந்த குழுல வந்திருக்கா என்னன்னு தெரியல. நான் குழு 3ல இருந்து தான் இப்ப அட்டன் பண்ணியிருக்கேன். சரிங்கம்மா, நான் அது கணக்கா மாட்டேன். பண்ணல, நான் இனிமேல் தான் அனுப்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஐயா கேட்டதுதான் எனக்கு இப்ப ஏற்கனவே ஃபில்அப் பண்ணி. ஆமா, ஆல்ரெடி அமிச்சாச்சு. 110 பேர் தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்காங்க. அப்படிங்களா? நிறைய பேருக்கு வந்து அதை கவனிக்காம விட்டுருக்கலாம், இல்லைன்னா அது ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்கலாம்.
மறுபடியும் வேணும் கூட நம்ம இன்னொரு கனகமாட்ட தடவை அனுப்பி வைக்கிறீங்களாங்கம்மா? அனுப்ப சொல்லாங்கம்மா. அது ஒன்றும் அனுப்ப சொல்லலாம். யாராவது சரிம்மா, நன்றி. பண்ண தெரியல எப்படி அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி நம்பர் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அதுக்கும் எப்படிங்கிறத சரிங்க. சரிங்கம்மா. மட்டும் சொல்லி மறுபடியும் அனுப்ப சொல்லாங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். சரிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளம். ஜெயந்திமா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். எனக்கு சர்டிபிகேட்டே வரலம்மா. அம்மா. சரிங்கம்மா. சரி, அது நான் கனகாமட்ட சொல்லிடுறேங்கம்மா. கூகுள் ஃபார்ம் நான் அனுப்பிச்சு விட்டேன், அத கவனிச்சீங்களாம்மா? சர்டிபிகேட் வந்ததுங்கம்மா. நான் சர்டிபிகேட் அன்னைக்கு கொடுத்த அன்னைக்கு நான் பார்த்தேன், உங்க நேம் இருந்துச்சு. ஆனா எனக்கு வரவே இல்லம்மா. குரூப்ல போடலைங்களா? சரி, அதை மறுபடியும் போட்டு விட்டுருவாங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. கூகுள் ஃபார்மும் எனக்கு அனுப்பிச்சு வைங்கம்மா. சரிங்கம்மா. குரூப்ல போடுவாங்கம்மா. சரிங்கம்மா. போட சொல்லாங்க. ஓகேம்மா, நன்றி அம்மா. செல்வி சரவணனம்மா. செல்வி சரவணனம்மா. ஆமா, சொல்லுங்கம்மா. அம்மா, இவங்க வந்து 2மா இறையாசிரியர் பேட்ச் 2மா. இவங்க புரியாம பேசிட்டு இருக்காங்க. ஓ ஆமாம்மா, நான் 2 தான். எல்லாத்துக்கும் தானம்மா கொடுக்குறீங்க இல்லையா? இல்லம்மா, அது வந்து 3ல அது அடுத்த பேட்ச் திங்கள் எல்லாத்துலயும் வரீங்க. அவங்க ஒண்ணுக்கு வருவாங்க. ஆமா, நாளைக்கு எல்லாமே அட்டெண்டமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை விடாம எல்லா இதுமே இவங்க நம்ம டீம்ல, நீங்க எங்க டீம் கரூரார்ல தான் இருக்கீங்க. கரூர்ல. ஆமா ஆமா, கரூரார்ல தான் இருக்கேன் நானு. நீங்க எல்லாத்துலயும் வந்து கன்ஃபியூஷன் பண்றீங்க. இல்ல அப்புறம் எதுக்குமா உங்களுக்கு சர்டிபிகேட் வராது? சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். ஓகேம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சரோஜினிமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் ஆகஸ்ட் பேட்ச்ல இருக்கிறேம்மா. என்னங்கம்மா? பயிற்சி ஆகஸ்ட் பேட்ச்ல இருக்கிறேன். சர்டிபிகேட் வந்துருச்சு. சர்டிபிகேட் வந்துருச்சு. ஆனா அந்த கூகுள் ஃபார்ம் எந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்குன்னு தெரியலையே. சரிங்கம்மா, அதை நம்ம மறுபடியும் கூட சென்ட் பண்ணிக்கலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். புவனேஸ்வரிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா, எனக்கும் வந்து அந்த கூகுள் ஃபார்ம் வந்து நான் இருக்கிற குரூப்லயும் வரலமா. குழு 3 புதிய ஆனந்த யோகா பயிற்சியில தான் இருக்கேன். போன ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ணவங்க தான். எனக்கு சர்டிபிகேட் வந்துருச்சு. ஆனா லிங்க் எதுவுமே வரலமா. ஒரு குழுல வந்து மிஸ் ஆகும் போல இருக்கு. சரி அம்மா, மறுபடியும் சென்ட் பண்ண சொல்லிக்கலாம். இப்ப இந்த ஐயா பேசும்போதுதான் அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்கிற விஷயமே தெரிஞ்சது. நான் நினைச்சேன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின்னு. அதனால இது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கண்மணியம்மா, மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க, என்னன்னு கேட்க முட்டேன். இல்லங்கம்மா, ஹேண்ட் ரைஸ்ல இருந்தது. முன்னக்க ஹேண்ட் ரைஸ் பண்ணதா இல்ல இப்ப மறுபடியும் ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணனதுமா. வாழ்க வளமுடன். அதாங்கம்மா, சாட் பாக்ஸ்ல அவங்க போட்டாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்கம்மா. ஏதோ ஒரு குரூப்புக்கு வந்து கூகுள் ஃபார்ம் போகாம இருந்திருக்கு. அதுல மிஸ் ஆனதான் நிறைய பேருக்கு. சரிங்கம்மா. சரி சரி. மறுபடியும் ஃபுல்லா எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. யாராவது அனுபவ உரை சொல்றதா இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பேசுறதுக்கு தயங்கலாம். அதனால கொஞ்சம் சொன்னாங்கன்னா நான் அடுத்து எப்படி கொண்டு போகணும்னு ஐயா அதை வழி நடத்துறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்க அனுபவத்தை சொல்லுங்கம்மா. வாழ்க. இந்த ஒரு வருஷத்துல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கூட
நீங்க சொல்ல ட்ரை பண்ணலாம். புவனேஸ்வரிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இந்த ஒரு வருஷம் என்னுடைய பயணம் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் இனிமேல் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதையா தான் நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளவு நாள் வாழ்ந்தது வந்து எது சரி தவறு அது வந்து இனிமேல் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. இப்ப வந்து எனக்கு சரியான பாதையை வந்து என்னால உணர முடியுது. நான் வந்து இந்த கொரோனா டயத்துக்கு ஜஸ்ட் அந்த இதும்போதுதான் இதுல ஸ்கை யோகால ஜாயின் பண்ணேன். ஆன்லைன்ல தான் நான் வந்து உடற்பயிற்சி நான் இது பண்ணினேன். அப்புறம் பக்கத்துல இருக்க ஒரு தவ மையம்ல வந்து பெண்களுக்கான தவ மையத்துல அதுவும் மீட்ல தான் வரும். அதுல ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷமா அவங்களோட இணைஞ்சு செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க அங்க ரொம்ப நல்லா தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிறவங்க லிங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் போன வருஷம் ஆகஸ்ட்ல இதுல ஜாயின் பண்ணேன். பட் இதுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் முழுக்க முழுக்க வந்து என்னுடைய வாழ்க்கையே அது முழுக்க மாத்தினது. ஏன்னா அங்க இருக்கிற போது எப்படின்னா தவம் செஞ்சுட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு வரும்போது நல்லா இருக்கும். திரும்ப நான் வந்து பழைய நிலைமையில ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் திரும்ப என்னுடைய மனசு வந்து மாறிடும். ஒண்ணு டிப்ரெஷன் போயிடுவோம், இல்லைன்னா ரொம்ப ஒரு ஹைப்பர் ஆயிடுவோம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கோபம் வரும், இல்லைன்னா மனசு ரொம்ப சங்கடப்படுற மாதிரி இருக்கும். அந்த நிலைமை இல்லாம இப்ப வந்து என்னால பேலன்சிங்கா இருக்க முடியுது. எது நடந்தாலும் அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயம். எதையும் மாற்ற முடியாது. நம்மள நம்ம வந்து நிறைய விஷயத்துல வந்து உள்ள வந்து நம்ம ஒரு நிமிஷம். அப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மேன்மைப்படுத்திக்கிறோமோ நம்மனால வந்து நடக்கக்கூடிய அத்தனையும் வந்து உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத உணர முடிந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷமா போஸ்ட் வந்து வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா, தொடரலாம். மன்னிக்கவும், ஒரு பக்கத்து வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்தது, நான் வாங்கி வச்சுட்டு வந்தேன். மன்னிக்கவும். அப்ப வந்து இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா என்னுடைய இந்த மனமாற்றம் வந்து குடும்பத்துல உள்ள அத்தனை சூழ்நிலையும் மாத்த ஆரம்பிச்சதை உணர ஆரம்பிச்சு. எங்க நான் இருந்தாலும் என்னுடைய அந்த சுத்தி இருக்கிற அத்தனை பேரோட மனநிலைமையுமே ரொம்ப அமைதியா சந்தோஷமா அது இருக்கிறது. ஏன்னா அது என்னுடைய மனமாற்றத்தினால வந்த இது வந்து என்னை சுத்தி பிரபஞ்சத்திலையும் அதே மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு இருக்கிறது, அந்த சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறத உணர ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அதை பத்தி உணர்தல் இல்லை. எப்ப வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம வந்து ரொம்ப கோவப்படுறது, வருத்தப்படுறது, இல்ல எந்த நேரமும் நம்ம வந்து குற்றங்களை அடுத்தவங்க மேலேயே பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது ஒரு வீட்டுல குடும்பத்துல உள்ள உறவுகள்ல வந்து ஒரு ஒரு சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா எந்த நேரமும் அவங்களையே தப்பா நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள அவங்க செய்யக்கூடிய அத்தனையுமே தவறா புரிதலோட இருந்தோம். இது வந்து இந்த ஒரு வருஷத்துல ஐயாவோட அத்தனை சிந்தனை விருந்துகளும் திரும்ப திரும்ப கேட்கிற போது அதுல அதுல உள்ள ஒரு மனமாற்றம் என்னன்னா என்னென்ன ஆராய ஆரம்பிச்சேன். நான் யாரு, நான் என்ன தப்பு பண்றேன், நான் எதை மாத்திக்கணும், எதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நான் கொஞ்சம் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஐயா சொன்னதுல இருந்து. ஆனா அந்த கொஞ்சத்திலேயே எனக்கு இவ்வளவு மனசு நிம்மதி, சந்தோஷம், நல்ல உடற்பயிற்சியை ரெகுலரா செய்யறதுனால என்ன நடக்குதுன்னா நான் வந்து ஒரு அந்த கொரோனா டயத்துல எல்லாம் கொஞ்சம் ப்ரீ மெனோபாஸ்ல இருந்துட்டு இருந்ததுனால சரியான நேரத்துக்கு எழுந்துக்க முடியாது. நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டேன். 3 இயர்ஸ் எனக்கு தூக்கங்கிறதே இல்லை. அதனால என்ன ஆகும்னா எல்லாரும் எழுந்துக்கிற நேரம் தான் எனக்கு தூக்கம் வரும். 4 மணிக்கு தான் நான் தூங்க ஆரம்பிப்பேன். அப்ப என்னால 10, 11 மணி குறைஞ்சு எழுந்துக்க முடியாது. அப்ப அந்த அந்த எழுந்துக்கும் போது ஒரு பதப்பதப்பா எழுந்துப்பேன். வீட்டுல தான் எல்லாரும் இருக்காங்கனாலும் அவங்களுக்கு டிஃபன் செய்யணும், சாப்பாடு செய்யணும், ஒரு குற்ற உணர்ச்சியோட எழுந்து அதுக்கப்புறம் செஞ்சு அந்த நேரத்துல முன்னாடி அந்த அம்மா சொன்ன மாதிரி நானும் சரியா சாப்பிட மாட்டேன். அப்படியே ஒரு மாதிரி திரும்பி திரும்பி ஏற்கனவே ஏதோ உடம்பு வந்து பாதிக்கப்பட்டதை நான் அதிகமா பண்ணிட்டேன். வேற மேஜரா இஷ்யூ இல்லைன்னா கூட என்ன சரியா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை இல்லாம இருந்துட்டு இருந்தேன். ஆனா வந்து இங்க வந்து இதுல சேர்ந்ததுக்கு அப்புறமா மேக்சிமம் என்னால ஒரு 80 to 85% நான் வந்து எக்ஸசைஸ் எந்த ஊருக்கு எங்கேயா கல்யாணத்துக்கு போனா கூட இருக்கக்கூடிய ரூம்ல வந்து நான் பண்ணிடுறது. அப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில காயக்கல்பமாவது பண்ணிடுவேன். அதை முடிஞ்ச வரைக்கும் எங்கேயும் அது பண்ண பண்ண என்ன நடக்குன்னா உடம்பு வந்து அவ்வளவு வந்து ஆரோக்கியமாயிடுச்சு.
இப்ப அஜய் பிரகாஷ் ஐயா கூட நான் இப்ப இந்த பட்டறை வகுப்புலயும் நான் இருக்கிறதுனால ஐயாவை கூட போன தடவை சந்திச்ச போது என்னுடைய கை நாடி பார்த்துட்டு உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு, பின்னாடி முதுகுக்கு உள்ள ஒரு இது மட்டும் நீங்க கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க, அதை பண்ணினீங்கன்னா போறோம், எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு, எந்த விதமான ஒரு இதுவும் தேவையில்லை, மருத்துவம் தேவையில்லை. ஏற்கனவே நீங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நம்ம ஐயா சொன்ன அதே டயட் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உணவு முறையெல்லாம் காலையில எழுந்ததுல இருந்து அந்த ப்ரோபயாட்டிக் எடுத்துக்கிறது, நைட்டு வரைக்கும் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுலாம் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச அப்புறமா உடம்பு அவ்வளவு நல்லா இருக்கு. எனக்கு முகத்துல வந்து ஒரு 25 வருஷமா ஒரு ஒரு அலர்ஜி இருந்துட்டு இருந்தது. அந்த அலர்ஜி இருந்ததை விட அதுக்கு போட்ட ஆயின்மெண்ட்ஸ் வந்து என்னுடைய முகத்தை வந்து ரொம்ப கருமையா ஆக்கிடுச்சு. அது எனக்கு தெரிய கூட இல்லை. எனக்கு வந்து பாக்குறவங்க கேட்கும்போது அலர்ஜி அலர்ஜி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என் பையனுக்கு 2 வருஷம் முன்னாடி கல்யாணம் வரும்போது பாத்தீங்கன்னா அப்ப அவ்வளவு முகத்துல கருமை இருந்து நான் அதை வந்து கொஞ்சம் மறைக்கிற அளவுக்கு எனக்கு அது ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ற அளவுக்கு இருந்தது. இப்ப வந்து இயற்கை முறையில எல்லாத்தையுமே கடைபிடிக்க அது உள்ளுக்குள்ளேயும் மாற்றத்தையும் கொடுத்து வெளிப்புறமும் எனக்கு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பயும் இருக்கு, கருமை இருக்கு. ஆனா முன்னாடி வந்து எனக்கு ஒரு ஆயின்மெண்ட் ஒண்ணு போடலைன்னா திரும்ப முகம் ஃபுல்லா ஒரு முத்து முத்தா வேர்க்குரு மாதிரி ஆகும், எரிச்சல் வரும். இப்ப எதுவுமே கிடையாது. இப்ப நான் வந்து எவ்வளவு வேர்வையில இருந்தாலும் சரி, எவ்வளவு வெயில்ல போயிட்டு வந்தாலும் சரி, எனக்கு அது வரதில்லை. என்னன்னா உடலுக்குள்ள நம்ம முதல்ல மாற்றத்தை கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும். அது வந்து வெளிப்புற தோலுக்கும் அது செல்லும், எல்லாத்துக்கும் செல்லுங்கிறத இப்பதான் உணர்ந்தேன். அந்த ஆயின்மெண்ட் போட்டு அதனுடைய இம்பாக்ட வந்து 25 வருஷம் போட்ட இம்பாக்ட் இப்ப கடந்த ஒரு 3ல இருந்து 5 மாசமா நான் இதை ஃபாலோ பண்றதுலயே எனக்கு இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்னு நிச்சயமா சில வருஷங்கள் நான் என்னுடைய முகம் வந்து பழைய நிலைமைக்கு வந்துருங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு. அப்ப என்ன பாக்குறவங்களும் இப்ப கேக்குறாங்க, முகம் நல்லா இதுவா இருக்கு, இப்ப ஏதாவது ட்ரீட்மெண்ட்? நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறதே கிடையாது. நான் நேரத்துக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்யறேன், தவம் செய்யறேன், எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சின்னதா ஒரு மாற்றமே நம்ம வாழ்க்கையில இவ்வளவு முன்னேற்றத்தை கொடுக்குதுன்னு ஐயா சொல்லக்கூடிய அத்தனையும் நம்ம சரியா 100% நம்ம ஐயா வழி நடத்துற வழிக்கு போனாலே போறோம். நம்ம வந்து நம்மளுடைய அந்த இறை தேடல் வந்து சரியாவே இருக்கும். அது இறைவனை உணர்தல்ங்கிறது நான் ரொம்ப இப்ப அழகா உணர்ந்துட்டேன். எனக்கு எப்பவுமே அது சின்ன வயசுல இருந்து ஒரு சந்தேகம், கடவுள்னா யாரு? ஆஹ் ஒரு போட்டோ காமிச்சு இது பண்றாங்க, கோவில் போனா இது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துட்டு இருக்கும். என்னுடைய அப்பா வந்து கொஞ்சம் வந்து ஆஹ் கொஞ்சம் மார்க்சிஸ்ட் இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு ஸ்டேஜ்ல. ஸோ சிறு வயதுல அந்த அளவுக்கு வந்து கடவுள் பக்தி வீட்டுல வந்து இல்லாம இருந்தது. பட் நம்ம பெண்களா இருந்ததுனால மற்ற தோழிகளோட பழகினதுனால இந்த கோவில் போறது அந்த ஒரு ஆசையெல்லாம் இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுல அந்த ஆன்மீகத்துல ஓரளவுக்கு இது பண்ணேன். பட் இருந்தாலும் மற்ற பெண்கள் அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப வந்து அந்த இந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து கடவுளுக்கு வந்து இது பண்றதுங்கிறது ஒரு இது ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. அப்ப நம்ம வந்து இது பண்றோம், கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜீசஸ் பண்றாங்க, அப்ப கடவுள்னா யாரு? அப்ப அவங்க ஒண்ணு சொல்றாங்க. ஆனா இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் கடவுள் எல்லாருமே கடவுள் தான், அனைத்துமே கடவுள் தான், எல்லா பொருட்களுமே கடவுள்ல இருந்து கடவுள் தன்மை உள்ளதுதான், எல்லாமே இறைவன் தான். அந்த இறைத்தன்மையை உணர்வதற்காக தான் நாம பிறந்திருக்கோம். நம்ம கூட உள்ள நம்ம யாரெல்லாம் நம்மளுக்கு வந்து சிக்கல் கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்களும் கடவுள் தான். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்மளுடைய பதிவை கழிக்குது. அதை வந்து இப்போ இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு விஷயம் நடந்தது. முதல்ல நடக்கும்போது ஒரு செகண்ட் மனசு வந்து கொஞ்சம் மனசு ஒரு பதைப்புக்கு போச்சு. என்னடா இவங்க வந்து நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அடுத்த நிமிஷமே இன்னைக்கு ஒரு பதிவை கழிச்சிருக்காங்க அவங்க, பரவாயில்ல, அவங்க நமக்கு ரொம்ப இவ்வளவு நெருங்கின ஒரு உறவினர் தானே, அவங்க வந்து அப்படி சொல்றாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க மேல ஏதோ நம்ம பதிவு இருந்திருக்கு, அது நம்ம பதிவை வந்து அவ்வளவு அழகா கழிச்சிருக்காங்க. இப்ப நம்ம நன்றி தானே அவங்களுக்கு சொல்லணும், அவங்க மேல நம்ம குறையை சொல்லக்கூடாது. இதை வந்து மனசுல இருந்து நம்ம ரொம்ப ஆழமா போட்டு அதை பத்தி திரும்ப திரும்ப நினைச்சு நம்ம வந்து புழுங்க வேண்டாம் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வகுப்பு நடக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடிதான் அதை நானே தற்சோதனை பண்ணிட்டேன். இந்த தற்சோதனைங்கிறது இரவு மட்டும் கிடையாதுமா. இப்பெல்லாம் எப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிற போதும், ஒருத்தர்ட்ட பேசும்போதும், ஒரு செயல் செய்யும் போதுமே மனசு எந்த நேரமும் தற்சோதனை செய்யுது. இத நீ சொன்னியே கரெக்ட் தானா? இத நீ சொல்லியிருக்கலாமா? இத ஏன் நீ செய்யல? அத ஏன் நீ பண்ணல? அப்படிங்கிற அளவுக்கு மனசு வந்து ரொம்ப அழகா போயிட்டு இருக்கிற போது எனக்கே தெரியுது, இனிமேல் என் வாழ்க்கையில எந்த விதத்திலயும் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன். நான் செய்யக்கூடிய ஒண்ணும் நல்லதா மட்டும்தான் இருக்கும், யாருக்கும் துன்புறுத்தலா இருக்காது. முடிந்த வரைக்கும் அனைத்து உயிர்களுக்குன்னு சொல்றோம். ஆனா என்னால இன்னும் கொசுவை அடிக்காம இருக்க முடியல. ரொம்ப சாப்பிடுற நேரத்துக்கு வந்துருச்சுன்னு துரத்தி விட்டுரும். இந்த கொசு பேட் ஒண்ணு வச்சுட்டு அது சில சமயம் பயன்படுத்துறதா இருக்கு. அந்த மாதிரி சில இது இருக்கு. அதையும் நான் வந்து ஒரு இது போட்டுட்டு தான் இருக்கேன், சங்கல்பம். அதுவும் நான் கொஞ்சம்
குறைச்சு இது பண்ணணும். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே, அதை நான் துன்புறுத்தனே. நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச ஆடு மாடு மனுஷங்களுக்கு துன்புறுத்தாம இருக்கும்னு சொல்லிக்கிறோம். ஆனா அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் நம்மள கடிச்சிட போதோன்னு சொல்லிட்டு நம்ம அதை போய் முதல்ல அடிச்சு பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, கொசு தானப்பா கடிச்சது, கொசு கடிக்க வருதே, அது கடிச்சா டெங்கு வருமே இது வருமே நம்மளே சால்ஜாப் சொல்லிக்கிறோம். ஆனா அதுவும் கூட தவறான ஒரு விஷயம். அதனால அதையும் மாத்திக்கணும். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய மனமாற்றம் வந்து நல்லாவே இருக்கு. அந்த மனமாற்றம் வந்து என்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது என்னால ரொம்ப என்ன சொல்றது 100% மேல எவ்வளவு சொல்லலாமோ அவ்வளவும் சொல்ல முடியும். எல்லாத்தையும் விட நான் சரியான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளின் கடைசி மூச்சு வரையும் இந்த இறை சாதனை மார்க்கத்திற்கான தொண்டு செய்துதான் என்னுடைய இறுதி மூச்சு நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மெயினான சங்கல்பமா வச்சுட்டு இருக்கேன். என்னால என்ன முடியுமோ என் உடம்ப நல்லா வச்சுட்டு என்னால முடிஞ்ச பிசிக்கலாவோ பினான்சியலாவோ என்ன தொண்டு என்னால செய்ய முடியுமோ கடைசி நிமிடம் வரையும் செய்யணும். அதற்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சமும் இறையும் எனக்கு கொடுக்கணும். உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களும் எனக்கு இருக்கணும். அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. நான் வந்து பின்னாடி பேசலாம் இன்னொரு நாள், நிறைய பேர் பேசுறதுக்கு இருப்பாங்க, நம்ம பேசினா நிறைய பேசுவோம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வந்து அம்மாவே நிறைய பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால சரி இது இன்னைக்கு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்க வாய்ப்பா கருதி மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு உங்களுடைய அனுபவரை கேட்டதுல. எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. பேலன்ஸ் இல்லாம எல்லா செக்ஷனையுமே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப சிறப்புங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அடுத்ததாக லக்ஷ்மி அம்மா. லக்ஷ்மி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. எல்லாருமே நம்ம நினைச்சது எல்லாருமே அவங்க அனுபவ உரையில சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் 2006 இந்த மனவளக்கலையில சேர்ந்தேன். அப்ப வந்து 4 அகத்தாய்வு முடிச்சதுமே அவ்வளவுதான் கிளாஸ் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு எப்பயும் போல உடற்பயிற்சி காயகல்பம் இது மட்டுமே இத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நான் வந்து இறைமதன் ஐயாவை வந்து யூடியூப்ல பார்த்து அவரோட ஸ்பீச் பிடிச்சி அவரோட விளக்கங்கள்லாம் நான் கேட்கும்போது நிறைய நம்ம வந்து நம்மளோட சொந்த இதுக்காக இவ்வளவு நாள் உடற்பயிற்சி செஞ்சோம் சுயநலத்துக்காக. ஆனா குருவுக்காக நம்ம என்ன செஞ்சோம், அவருக்காக நம்ம என்ன, அப்ப அவரை குருவினோட மகிமையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அதெல்லாம் இப்போ இறைமதன் ஐயா பேசும்போது என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த 1 வருஷத்துல. இனியும் அதை நிறுத்தாம நம்ம எப்பவுமே ஒரு கான்டாக்ட்ல இருக்கணும். அன்னைக்கு வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் சொல்லும்போது அதை நான் பெருசா எடுத்துக்கல. இப்போ வந்து நம்ம எப்பவுமே அந்த நம்மளோட மன்றத்தினோட கான்டாக்ட்ல இருக்கணும். நம்ம இந்த கிளாஸே முடிஞ்சாலும் நிறைய நம்மளோட மன்றத்து மனவளக்கலை மன்ற ஆசிரியர்கள் பேசக்கூடிய உரைகளை வந்து யாரா இருந்தாலும் அதுல அவங்க நம்ம குருவை பத்தி எப்படி சொல்றாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் என்னோட இந்த 1 வருஷம் இந்த கிளாஸ்ல நான் கத்துக்கிட்ட அனுபவ உரை. அதனால எல்லாருமே இந்த கிளாஸ் முடிஞ்சது, டீச்சர் இது முடிஞ்சதுன்னு இல்லாம எல்லாரும் நம்ம குருவுக்கு காணிக்கையா செலுத்தும் விதமாக இந்த வகுப்புகளை கான்டாக்ட்ல இருக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. இந்த வாய்ப்புக்கு இது நான் பேசினதே இல்லை. இந்த வாய்ப்பு அம்மா வந்து யாராவது 1 நிமிஷமாவது பேசினதுனால நான் பேசுறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு அடுத்தது இறை ஆசிரியர் பயிற்சியும் இருக்குதுமா, நீங்க அதுல கண்டினியூவா வாங்க. சரிங்கம்மா. கூகுள் ஃபார்ம் உங்க குரூப்புக்கு வந்ததா? ஃபில்அப் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். இல்லைங்களே, வரலைங்களே. எதுக்கு? ஆசிரியர் பயிற்சிக்குங்களா? இறை ஆசிரியர் பயிற்சிக்கு இன்னும் வரலைங்களே. சர்டிபிகேட் வந்ததோட தான் நிக்குது, இன்னும் வரல. நீங்க எத்தனாவது குழுவுல இருக்கீங்க? குழு 3ஆ? ஆரத்தின்னு ஒரு மேடம், அவங்களோட இதுல இருக்கேன். குழு 1 2 3 4 இருக்கும் இல்லைங்களா? நீங்க இதுல இருக்கீங்க? 4ல இருக்காங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. நாங்க மறுபடியும் கனகம்மா சென்ட் பண்ண சொல்றோம். வாழ்க வளமுடன். இறை ஆசிரியருக்கு தனியா கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கீங்களா, இல்ல சர்டிபிகேட் கொடுக்கறது தான் இறை ஆசிரியருக்குன்னு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா. நான் வந்து அந்த குழு 4ன்னு சொல்லி ஆரத்தி அம்மா தான் எங்களுக்கு அந்த
எல்லா மெசேஜும் அனுப்புவாங்க. அவங்க குரூப்ல இருக்கேன் நான். உங்களுது ஓகேம்மா, உங்களுது ஓகே. சரி சரி. ஐயா இல்ல அந்த ஃபார்ம் இன்னும் செல்வியம்மா எனக்கு வர ஐயா அம்மா ஒரே நிமிஷங்க ஐயா என்ன கேக்குறாரு ஐயா? செல்வியம்மா இப்போ நம்ம அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சோம். அதுல எல்லாரும் ஃபில்அப் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் பேர் மட்டும் பண்ணாம இருப்பாங்க. சரிங்க. இப்போ அந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுல இருக்கிறவங்க எல்லாரையுமே இறையாசிரியர் பயிற்சியில இணைச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். சரிங்க. இறையாசிரியர் பயிற்சிக்குன்னு ஏதாவது தனியா கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கீங்களா? இன்னும் இல்ல ஒன்னும் தெரியும். ஆக்சுவலா இன்னைக்கு தாங்க நாங்களே வந்து அந்த குழுல வந்து இணைஞ்சோம். அதனால இல்ல, அது அப்படி கேட்க வேண்டாம், அப்புறம் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும்ல. ஓ அப்படி ஒன்றும் தனியா சரிங்க. போடல. அவங்களுக்கு சர்டிபிகேட் ஃபில்அப் பண்ணி சரிங்க வாங்கியிருந்தாலே ஓகே. ஓ இந்த சரிங்க சர்டிபிகேட் ஐயா. வாங்கிட்டாங்கய்யா. சரி சரி ஓகே ஓகேங்க. சர்டிபிகேட்டுக்கான கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சர்டிபிகேட் வாங்கியிருந்தா ஓகே. அவங்க எல்லாருமே இறையாசிரியர் நான் பயிற்சியில வாங்கிக்கிட்டேன் ஓகேம்மா, ஓகேங்க. ஓகே. சரி, ஓகே வாங்கிக்கிட்டோம் வாங்கிக்கிட்டோங்க ஐயா. நாங்க எப்பவும் போல அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறோம். மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி. வாழ்க ஓகேங்க. வளமுடன். நன்றிங்கய்யா நன்றிங்க. நன்றிம்மா. இதுல ஒண்ணு என்னன்னா, நம்ம இந்த புதன்கிழமையில இருந்து அவங்களுக்கு இறையாசிரியர் பயிற்சி வகுப்பு துவங்கும் அப்படிங்கறத ஒரு போஸ்டராவோ மெசேஜாவோ கொடுத்துடணும். இப்ப அது இந்த அதுக்கு வந்து கூகுள் குழுவுக்கு ஃபார்ம் எல்லாம் தனி இல்லைங்களாங்கய்யா? நம்ம வந்து இறை ஆசிரியர்ல ஜாயின் பண்றதுக்கு எதுமா? இப்ப நம்ம இறையாசிரியர் பயிற்சியில ஜாயின் பண்றதுக்கு அதுக்கு தனியா கூகுள் ஃபார்ம் அது அனுப்புவோமா? அது அதெல்லாம் வேண்டாம், இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்ல. இவங்க சர்டிபிகேட் வாங்கினவங்க எல்லாருமே அந்த குரூப்ல வந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஓ சரி இப்ப சர்டிபிகேட் வாங்கினவங்க தான் 110 பேராங்கய்யா? 100 அவ்வளவு சம்திங்கா? சரிங்கய்யா. நாங்க தான் கொஞ்சம் ஓகேங்க ஆமா, ஓகேங்கய்யா. correct. அதுல நிறைய பேர் கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாம இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் என்னன்னு பேசி பண்ணணும். அது பாத்துக்கலாம். ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா. சரி இப்ப இந்த சரிங்க. குழுவுக்கு வாழ்க யாரு வளமுடன். இருக்கலாம்? நாங்க தாங்கய்யா. நானும் கண்மணி அம்மாவும். ஓகே. இப்ப நீங்க எல்லா குரூப்லயும் வந்து இது சார்ந்த எல்லா குரூப்லயும் 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு, நாளை மறுநாள் வந்து இறை ஆசிரியர் பயிற்சி துவங்கும் அப்படிங்கறத அனௌன்ஸ் கொடுத்துருங்க. இன்னும் அனுபவ உரை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா? இல்லைங்கய்யா. ஓகே, சரி, எனஃப், போதும். அப்போ இந்த இறை ஆசிரியர் பயிற்சி நாளை புதன்கிழமையில இருந்து தொடங்குங்கிறத நீங்க டேட் போட்டு எல்லாத்துக்கும் எல்லா குரூப்லயும் மெசேஜ் பண்ணுங்க. இந்த இந்த டீம் ஆனந்த் இதுல யோகா இருக்கிறவங்க முடிச்சவங்களுக்கு, ஆமா, ஆனந்த் யோகா 2 முடிச்சவங்களுக்கு, ஓகேங்களா? அம்மாட்ட சொல்லி போஸ்டர் மாதிரி போட்டு ரெடி பண்ணி ஆமா, அனுப்புறதுமாங்கய்யா? இல்ல post மாதிரி போட்டு அனுப்புங்க. சரிங்கய்யா. போஸ்ட் மாதிரி போட்டு அனுப்புங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த சர்டிபிகேட் வாங்கினவங்களை மட்டும் நாம் ஒரு இந்த IAP 3 அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணணும். சர்டிபிகேட்டுக்கு ஃபில்அப் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஓகேங்கய்யா. அவங்கள மட்டும் வச்சு IAP 3 அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணணும். இனிமேல் அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே 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 ஓகேங்கய்யா. சாரி நான் கவனமா பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் வந்து நாங்க அந்த கூகுள் ஃபார்ம் தான் நாங்க இதை நினைச்சிட்டோம். ஓகே ஓகே ஓகே, சரி சரி சரி. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. நான் பேசி முடிச்சிட்டேம்மா. நீங்க தான் இன்னும் அதை ஆஃப் பண்ணாம இருக்கீங்க. நன்றிங்கம்மா நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். புவனேஸ்வரிம்மா மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன பண்ணதுன்னா? வாழ்க வளமுடன்மா. இல்ல இந்த குரூப்பை பத்தி ஒரு டவுட் தான் இருந்தா ஐயா அதான் சொல்லிட்டாங்க. இதே குரூப்லயே தான் வருமா மெசேஜ், இல்ல புது குரூப் ஆரம்பிப்பீங்களா ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா. ஆக்சுவலா இப்போ ஒரு 4 குரூப் இருக்கு இல்லையா? 4 குரூப் 5 குரூப் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்க வந்து ஒரு மொத்தம் 400 பேர்ல 110 பேர் 115 பேர் தான் கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து மறுபடியும் இப்ப ஏற்கனவே IAP 1 IAP 2 இருக்கு இல்லையா? இப்ப IAP 3ன்னு சொல்லிட்டு சர்டிபிகேட்ல ஃபில்அப் பண்ணவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிட்டா அவங்களுக்கு தான் எல்லா மெசேஜும் போகும். இந்த இறையாசிரியர்களுக்கு என்னென்ன மெசேஜ் இருக்கோ அதெல்லாம் அதுலதான் போகும். இதுல இனிமேல் எந்த மெசேஜும் வராது அப்படிங்கறத ஐயா சொல்லியிருப்பாருங்க. சரிங்கம்மா. அப்ப அந்த குரூப் ஓபன் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம இந்த குரூப்பை வந்து எக்ஸிட் பண்ணிடலாம் இல்லைங்களா? சரி, ஓகே. அதுதான் கூகுள் ஃபார்ம் கிளாரிஃபை ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க சொல்ற போது திரும்பி எங்களுக்கு வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அது வந்து கூகுள் ஃபார்ம் வந்து சர்டிபிகேட்டுக்காக மட்டும்தான். சரிங்கம்மா. தவறான புரிதல்ல சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா பரவாயில்ல. அதனால இல்ல. இது இப்போ இன்னொன்னு என்னன்னா, அந்த ஆல்ரெடி இருக்கிற 4-5 குரூப் இருக்கு இல்லையா,
அதுல ஆமாங்க. கூட ஒரு போஸ்டர் வந்து தெளிவா போட்டுருங்க. இந்த மாதிரி சான்றிதழ் வந்து பெற்று விட்டீர்களா அப்படிங்கறது கேட்டுட்டு, இந்த மாதிரி யாராவது ரெகுலரா வந்து சான்றிதழ் பெறாமல் இருந்தால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமனு உங்க நம்பர் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருங்க அந்த குரூப்ல. சரிங்க. நாங்க எல்லாத்தையும் கால் பண்ணியே பேசலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது நீங்க எப்படி சொல்றீங்களோ அது கூட பண்ணி பேருக்கும் கால் பண்ணி அதுல குரூப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேர் இருப்பாங்கம்மா. 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. அது ஓ! எக்ஸ்ட்ரா சரி, சரிங்க. அப்ப வந்து மெசேஜ் மட்டும் போட்டுடலாம் இல்லைங்க? அந்த அளவுக்கு போக வேண்டாம். சரிங்கய்யா. இல்ல அப்படின்னா இல்ல அவங்களே வில்லிங் இருந்தா அவங்களே கூப்பிடட்டுமா. அது ரொம்ப நம்ம போய் ரிஸ்க் சரிங்கய்யா. எடுத்து சரி, சரி. சரிங்க. வரமாட்டாங்க. ஒரு நம்பர் ஒரு காமனா ஒரு நம்பர் போட்டுட்டா ஜஸ்ட் இப்ப அந்த பெயர் பட்டியல் இருக்குல்ல, 120 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 120 பேர் பெயர் பட்டியல அதுல போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு வருட பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்றவர்கள் விவரம் போட்டு அந்த பெயர் பட்டியல் போட்டுட்டு அதுல இல்லாதவங்க வந்து நமக்கு கால் பண்ணி இல்லாதவங்க ரெகுலரா வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வராம இருந்ததுன்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் மட்டும் போடுங்க. அதுல யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள கேட்டுட்டு நாம சர்டிபிகேட் கொடுத்துட்டு அவங்க இறையாசிரியர் பயிற்சி வர விருப்பம்னா சேர்த்திக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்க, ஓகேங்கய்யா. ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்க. ஓகே. சரிங்க, ஓகேங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயாட்ட ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஐயா நேத்திக்கு நான் உங்களுக்கு அந்த இதை அனுப்பிச்சிட்டேங்க ஐயா. அந்த பேப்பர்ல நோட்ல எழுதிடுங்க. சரிங்க ஐயா. ஓகே. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா. நிறைவு பண்ணிக்கலாமா சிவஸ்ரீமா? ஓகேம்மா. வாழ்த்திருங்க. சரிங்கம்மா.